நன்றி ஜீசஸ். தேங்க் யூ ஃபாதர். தேவனுடைய நல்லவர். அந்த தேவனாகிய கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இன்றைய நாளிலும் இந்த இடத்தை நீக்க ஜீவனை, பலனை, சுகத்தை, விடுதலையை கட்டளையிட்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைய நாட்கள் குட் ஃப்ரைடே தினத்தை, ஈஸ்டர் தினத்தை கொண்டாடுகின்ற நாட்களாய் நாங்கள் இருக்கிறோம். போன சண்டை நான் சொன்னது போல இன்றைய நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தைகள் சிலுவையில் அல்ல, போறதற்கு முன்பு அவர் சொன்ன அந்த வார்த்தைகளில் ஒரு வார்த்தையை இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களுக்கு சொல்லும்போது சொன்னார், நாம் போகிறது நல்லது என்று சொல்லி. போன கிழமை நாங்கள் போறது நல்லது, அதனாலே எங்களுக்கு உண்டாயிருக்கின்ற காரியங்கள், சில காரியங்களை நாங்கள் குறைத்து பார்த்தோம். ஆனால் இன்றைய நாளிலே நான் சொல்லுகிற காரியம், மீண்டும் வருவேன், கூட்டிச் செல்வேன் என்று சொன்னார். அவர் மீண்டும் வருவேன் என்று சொன்னவர் கூட்டிச் செல்வேன் என்று சொல்லுகிறார். கூட்டி போக வருகின்ற தேவன், அவர் கூட்டி போகின்றவர்கள் எவ்வளவாய் காணப்பட வேண்டும். எனக்காக காத்திருக்கின்றவர்களையே நான் கூட்டி போக வருகின்றேன் என்று அவர் சொல்கிறார். நான் இன்றைய நாளிலே இதை குறித்தான் நான் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நான் போகிறேன் ஆனால் மீண்டும் வருவேன். ஆனால் ஏன் நான் மீண்டும் வருகிறேன் என்றால், நான் கூட்டி செல்லுகிறதற்காக வருகிறேன். அந்த வசனத்தை நாங்கள் வாசிப்போம். யோவான் 14:3 பின்பகுதி, நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். அதன் அர்த்தம் என்னென்று சொன்னால், நான் பரலோகத்திலே இருந்து தேவனுடைய மகிமையை பொறுக்கிறவராய், ராஜாதி ராஜாவாய் நான் வந்து, நான் வீட்டு ஜனங்களை என்னுடனே கூட நான் அழைத்து செல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அந்த அழைத்து செல்லுகிறேன் என்று சொன்ன தேவன் ஒவ்வொன்றமாய் காணப்படுகின்ற ஜனங்களை யாரை தன்னோடு கூட்டி செல்கின்றார் என்கின்றதைத்தான் கொஞ்சம் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகின்றோம். ரட்சிப்பு என்பது கிறிஸ்துவை நாங்கள் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறோம். ஏற்றுக்கொள்ளும் போது நாங்கள் பிதா, குமார், பரிசுத்த ஆவியாகிய திரிய தேவனை நாங்கள் எங்களுக்குள்ளே ஏற்றுக்கொள்கிறோம். அந்த பரிசுத்த ஆவியானவர்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணும் போது பிதாவுக்கு பிரியமானது என்னது, பிதா விரும்புகிறது என்னது, குமாரன் விரும்புகிறது என்னது என்று அவர் காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி, தனக்கு பிரியமில்லாத காரியங்களை அகற்றி தனக்கு பிரியமான காரியங்களை எங்களுக்கு வைக்கின்றார். அப்படி அந்த ஆண்டவராகிய இயேசு சொன்ன போது சொன்னார், ஒருவன் என்னில் பிரியமாயிருந்தால் அவன் என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறான் என்று சொல்லி, என்னிடத்தில் பிரியமாயிருக்கிறவனுக்கு, என்னுடைய வார்த்தையிலே பிரியமாயிருக்கிறவனிடத்தில் நானும் பிதாவும் பிரியமாயிருக்கிறோம் என்று சொல்லி, அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் தனக்குள்ளே வீட்டுக் கொண்டவர்களை கூட்டி செல்ல வருகின்றார். அவர் கூட்டி செல்வதற்கு நாங்கள் போவதற்கு ஆயத்தமாய் காணப்பட வேண்டும். எங்களுடைய நான் அடிக்கடி சொல்லுகின்ற வசனம், காலையில் எழுப்பி நாங்கள் பாலையில் படுக்கைக்கு முன்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகின்றார் அல்லது வரப்போகின்றார் என்கின்ற சிந்தை எங்களுடைய இருதயத்திலே உண்டாயிருக்க வேண்டும். இல்லைஎன்றால் நான் ஆயத்தம் இல்லை என்கின்றதற்கான ஒரு பொருள் ஏனென்றால் அவருடைய வருகையை நான் எதிர்பார்த்து இருக்கவில்லை. ஒரு கிறிஸ்தவன், உண்மையான ஒரு கிறிஸ்தவனுக்கு அவருடைய இருதயத்தில் ஒவ்வொரு நிமிடமும் நினைவு இருக்கணும் அப்படின்னா, கர்த்தர் வருகிறார், என்னை கூட்டி செல்ல வருகின்றார். அதாவது மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து வருகின்றார். நான் மணவாட்டியாக இருக்கின்றேன். ஒரு மணவாட்டியானவள், ஒரு ஒரு கன்னிகையானவள் தன் கணவன் வரும்போது, ஒரு இடத்துல இருந்தால் அது பிரிந்திருந்தோ அவர் தன்னை மீண்டும் சேர்த்துக்கொள்ள வரும்போது எவ்வளவு ஆர்வமாய் அந்த மணவாளன் தன்னிடத்தில் வருவார் என்று சொல்லி எதிர்பார்த்து காத்திருக்கிறது போல தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டு
தன்னுடைய மணவாளன் விரும்புகிற வண்ணமாய் தான் காணப்படுவதிலும் மிக அதிகமாய் நாங்கள் காணப்பட வேண்டும். அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் எனக்காக காத்திருக்கிறவர்களிடத்திலேயே நான் வருகிறேன் என்று சொல்லி. அப்ப யாரை கூட்டி சேர்க்க வருகின்றார் என்றால், தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்டு தன்னுடைய நாமத்தினாலே மீட்டுக் கொள்ளப்பட்டு தனக்காக காத்திருக்கிறவர்களிடத்திலே வருகின்றார். நான் அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன். அதாவது பொதுவாக சொல்வதென்றால், என்னுடைய பிதாவின் சித்தத்தை செய்கிறவனோ அவனே என்று சொல்லி என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் அல்ல, பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறவனே பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி பிதாவே பிதாவே என்று கூப்பிடுகிறவர்கள் அல்ல. அதே போல மத்தேயு 13:43 வாசிக்கலாம். நாங்கள் நீதிமான்களாக இருக்கின்றோம். அப்ப அந்த நீதிமான்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கின்றார்கள், பிரவாசிக்கின்றார்கள். மத்தேயு 13:43. அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதற்கு காரணம் கேட்க கடவுள். நீதிமான்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்திலே விடிவெளியை போல பிரகாசிப்பார்கள். யார் நீதிமான்கள்? இயேசு கிறிஸ்துவுக்குள் மீட்கப்பட்ட யாவரும் நீதிமான்களாய் காணப்படுகின்றோம். நாங்கள் நீதிமான்களாய் இருக்கிறதுனால், அதாவது சுய நீதியினால அல்ல, என்னுடைய நீதியினாலே அல்ல, நான் நீதி எனக்குள்ளே நான் செய்திருந்தாலும் செய்யாவிட்டாலும் இயேசு கிறிஸ்துவினாலே மீட்கப்பட்ட பின்பு இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் நீதிமானாய் இருக்கின்றேன். அப்படியான நான் நீதியை செய்து நீதியில் பிரியப்பட்டு காணப்பட தேவனுக்கு முன்பாக அவசியமாய் காணப்படுகின்றது. அநீதியை விரும்பி பாவத்தை மறுத்து தேவனுக்கு பயந்து நாங்கள் நீங்க சங்கீதம் 112 வாசித்தது போல ஒரு மனுஷன் தேவனுக்கு பிரியமாய் இருந்தானால் அவனுக்கு சகல ஆசீர்வாதங்களையும் தேவன் கட்டளையிடுகின்றார். ஒருவன் தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டால் அவருடைய வாழ்வு எப்படி ஆசீர்வதிக்கப்படும், அவருடைய குடும்பம் எப்படி ஆசீர்வதிக்கப்படும், அவருடைய வம்சம் எப்படி ஆசீர்வதிக்கப்படும், அவர் எவ்வளவாய் இருப்பான், அவருடைய தேவன் எவ்வளவாய் இருப்பார் என்று சொல்லி நாங்கள் இன்றைக்கு காலம் பார்த்தோம். அப்ப சங்கீதம் 112 அப்படி சொல்லப்படுகிறது. அப்ப தேவன் யாரோடு கூட இருக்கின்றார் என்றால், தனக்கு பயந்து தனக்கு பிரியமானதை நடந்து தன்னுடைய வார்த்தைகளை தன்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுகின்ற மனுஷன் தான் பாக்கியவான். அந்த மனுஷன் எப்படி இருப்பான் என்றால், கர்த்தருடைய வருகையிலே அவன் எடுத்துக் கொள்ளப்படுவான். அவன் சூரியனை போல பிரகாசிக்கின்றவனாய் நீதிமானாய் அவன் கர்த்தருக்கு முன்பாக காணப்படுகின்றான். ஏனென்றால் எங்களுக்கு நிறைய காரியங்கள் உண்டு, எங்களுக்கு நிறைய விசுவாசங்கள் உண்டு, நாங்கள் அநேக வார்த்தைகளை கேட்கின்றோம். ஆனால் எங்களுடைய நாங்கள் விசுவாசிக்கின்ற விசுவாசம் நீதிக்கு ஏதுவானபடி இருக்கணுமே தவிர அநீதிக்கு ஏதுவானபடி இருக்கக்கூடாது. அதாவது நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், நான் தீங்கு செய்த பின்பும் எனக்கு நன்மை கிடைக்கும் என்று நான் காத்திருப்பேனானால் நான் அநீதியின் சிந்தை உள்ளவனாய் இருக்கின்றேன். என்றால் நான் அநீதியை செய்த பின்பு நீதிக்காக காத்திருக்கின்றேன். நான் கிறிஸ்துவுக்குள்ளே நீதியை செய்த பின்பு நான் நீதிக்காக காத்திருப்பேனானால் என்னுடைய சிந்தை நீதியுள்ள சிந்தையாய் காணப்படும். உதாரணத்துக்கு ஒருவன் ஆபத்திலே இருக்கும்போது நான் அவனை பாதுகாத்து நான் ஒரு இடத்திலே கொண்டு விடுவேனானால், ஒரு நீதிமன்றத்துக்கு முன்னாலேயோ அல்லது ஒரு சட்டத்துக்கு முன்னாலேயோ எனக்கு அந்த உயிரை காத்ததற்கான அந்த நீதிக்கான ஒரு காரியம் கிடைக்கும். அதே போல நான் ஒரு உயிரை கொலை செய்த பின்பு நான் அநீதியை செய்த பின்பு ஒரு சட்டத்துக்கு முன்பாகவோ அல்லது ஒரு நீதிக்கு முன்பாக நான் அப்படி போய் நிற்கும் போது எனக்கு அங்கு அந்த அநீதிக்கு ஏதுவானது தான் கிடைக்குமே தவிர நீதிக்கு ஏதுவானது கிடைக்காது. அதே போலதான் தேவன் நீதியோட ராஜாவாக இருக்கின்றார். அநீதியிலே பிரியப்படுகின்றவர் அல்ல. தேவனுடைய பிள்ளைகளாகி நாங்கள் மிக மிக ஜாக்கிரதையாய் மிக மிக கவனமாய் காணப்பட வேண்டியது
அவசியமாக இருக்கின்றது. ஏன் நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன் என்றால், நான் இன்றைய நாட்களிலே எதை குறித்து தேவனை நான் தியானிக்கலாம், எதை குறித்து நான் சிலரோடு பேசலாம் என்ற போது ஆண்டவர் எனக்கு சொன்னது, நீ நான் போகிறது நல்லது. அந்த இந்த வார்த்தைகளை குறித்து நான் போகிறேன், நான் மீண்டும் வருவேன், யாரை கூட்டி போக வருகிறேன், நான் யாரிலே பிரியமாய் இருக்கின்றேன், இவர்களை குறித்து தேவன் பேசும்படி என்னோடு இடைப்பட்டபடியினால் நான் இதை பேசுகிறேன். ஆனால் நீங்கள் எங்கு பார்த்தாலும், பூமி எங்கு பார்த்தாலும் இந்த நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பேசின வார்த்தைகளை நான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், பேசுகிறார்கள். குறை சொல்லவில்லை, தேவன் எனக்கு தந்ததை நான் சொல்கிறேன். ஏனென்று சொன்னால், நாங்கள் பார்க்கலாம், வார்த்தைக்கு நான் வெறுமனை சொல்லவில்லை, என்னுடைய விருப்பத்தின்படி சொல்லவில்லை, நான் வார்த்தையின் அடிப்படையாக வைத்து சொல்கிறேன். மத்தேயு 25வது அதிகாரத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். 30 இருந்து 34 வரைக்கும் நீங்கள் வாசிக்கலாம். ஆனால் நான் இப்போ வாசிக்க போகின்றது 34வது வசனம். அப்பொழுது ராஜா என்று சொல்லப்படுகிறது கிறிஸ்துவை, ஏனென்றால் அவர் ராஜாவாய் போகின்றார். அந்த ராஜா சொல்லுகின்றார், தமது வலது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கின்ற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். இதை நாங்கள் முன்னுக்கு வாசித்துக் கொண்டு போவோமானால், இடப்பக்கத்தில் நிற்கிறவர்களும் வலப்பக்கத்தில் நிற்கிறவர்களும் என்று சொல்லி வெளிநாட்டு கடாவையும் செம்மறியாட்டு கடாவையும் தேவன் ஒருவராய் பிரிக்கிறார். அதிலே பிரித்த தேவன் தன்னுடைய இஷ்டத்தின்படி தனக்கு பிரியமானவைகளை செய்கிறதைத்தான் வலப்பக்கத்திலே நிற்கின்ற வெள்ளாடு என்று, வலப்பக்கத்திலே நிற்கின்ற செம்மறியாடுகள் என்று சொல்லுகின்றார். தனக்கு பிரியமில்லாத ஜனங்களையும் அவர் சொல்லுகின்றார். நான் அதை முன்பு வாசிக்கிறேன், பாருங்க. 32வது வசனத்திற்கு, அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவர் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் ஒருவராய் பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிடித்து, செம்மறியாடுகளை தமது வலப்பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்தில் நிறுத்துவார். 34வது வசனம், ராஜா தனது வலது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கின்ற ராஜ்யத்தை, அதாவது நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அந்த இடது புறத்தில் நிற்கிறவர்களுக்கு அங்கே காரியம் உண்டு, நீங்கள் அதை பின்பு வாசித்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தேவன் ராஜா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது கிறிஸ்துவை விசுவாசிக்கின்ற யாவரும் காணப்படுவார்கள். ஆனால் அங்கு அவர் ஒருவராய் பிரிக்கின்றார். இரண்டால் அவருக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவானவரை நாங்கள் ஒரே தான் பார்க்கின்றோமே தவிர மற்றதை பார்க்கின்றன. நாம் அதிகமாக இந்த மாதிரி சொல்கிறோம், மன்னிக்கின்ற இயேசு கிறிஸ்துவாய் நாங்கள் பார்க்கின்றோம். நியாயாதிபதியாய் நியாயம் தீர்க்கின்ற இயேசு கிறிஸ்துவாய் நாங்கள் பார்க்கிறதில்லை. சபைகளை போதிக்கிறதில்லை. சபைகள் பாவத்தை மன்னிக்கின்ற கிறிஸ்துவாய் மாத்திரம் காட்டுறாங்க. எஸ், அவர் பாவத்தை மன்னிக்கின்றவர், என் பாவத்தை மன்னித்தார். அதே நேரம் அவர் நியாயாதிபதியாய் நியாயம் தீர்க்கின்றவராய் பிதாவின் மகிமை பொருந்தினவராய் அவர் வெளிப்பட போகிறார். அவர் மன்னிக்கின்ற சாயலாய்த்தான் கிறிஸ்துவாய் எங்களுக்கு வந்தார். இயேசு கிறிஸ்துவானவர் மனித பூமிக்கு, இந்த மனுஷ சாயலாய் பூமிக்கு எங்கள் பாவங்களை சுமந்தவராய் எங்களை மன்னித்து அவருடைய பரிசுத்தாவியாகிய ஜீவன் எங்களுக்கு கொடுத்து, எங்களுக்குள்ளே பாவம் பலன் செய்யாதபடி, அநீதியில் பிரியப்படாதபடி, நீதியில் பிரியப்பட்டு வாழும்படி எங்களை அழைத்திருக்கின்றார். நாங்கள் அந்த அழைப்பிலே நீக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். சில வேளைகளில் அநீதியிலே பிரியப்பட்டு வேற்றமற்ற காரியங்களிலே நாங்கள் பிரியப்படுவோமானால் சில வேளைகளில் நாங்கள் தரித்திருக்கக்கூடியவர்களாக விடுவோம். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒவ்வொரு நிருபங்களுக்கும் எழுதும்போது தெளிவாக எழுதுகிறார். ஏன் நீங்கள் புத்தி இல்லாத கலாத்தியரே என்றார், உங்களுடைய புத்தி அவுணமாய் மங்கி போய்விட்டது. அதான் நான் முதல் சொன்னேனே, அநீதி செய்த பின்பு நான் நீதிக்காக காத்திருப்பது புத்தி இல்லாத சிந்தை. அதைத்தான் நான் முதல் சொன்னேன். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது எழுதுகின்றார். ஒவ்வொரு நிருபங்களுக்கும் அவர்களுடைய செய்திகளுக்கு தக்கதாய் அவர் எழுதுகின்றார். தேவன் நல்லவர், தேவன் உண்மையுள்ளவர்.
நாங்களும் அதே போல தேவனுக்கு முன்பாக உண்மையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டிய அவசியம் காணப்படுகின்றது. நீங்கள் யோசிக்கலாம், ஆனாலும் தேவனுடைய வார்த்தை மாறாது. பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, கிறிஸ்துவுக்கு முன்பும் சரி, கிறிஸ்துவுக்கு பின்பும் சரி, கர்த்தருடைய வார்த்தை மாறாது. என்றால் அவர் சொன்னார், நான் நேற்று இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கின்றேன். நான் ஒரு வியாழக்கிழமை ஒருவரோடு கதைக்கும் போது என்னை கேட்கும் போது சொன்னேன், நியாயப்பிரமாணம் என்பது கிறிஸ்துவுக்கு முதல், கிருபை என்பது கிறிஸ்துவுக்கு பின்பு. கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டது பாவம் மன்னிக்கும்படியாகவே தவிர நியாயப்பிரமாணத்தை பெறும்படி அல்ல. நாங்கள் கிருபைக்குள்ளே காணப்படுகின்றதனால், பரிசுத்த ஆவியை பெற்று தேவனுக்கு பிரியமாய் வாழ்கின்றபடியினால் நாங்கள் நியாயப்பிரமாணத்தை மேற்கொள்ளவில்லை, ஆனால் நியாயப்பிரமாணத்தை நாங்கள் நிறைவேற்றுகின்றோம் என்று சொல்லி, கொலை செய்யாதிருப்பாயாக என்று பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டதால் இன்றைக்கு எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, என் பாவம் மன்னிக்கப்பட்டது என்பதற்காக நான் போய் கொலை செய்துவிட்டு என் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லிவிட முடியாது. அதைத்தான் நான் இந்த இடத்திலே உங்களுக்கு சொல்ல வருகின்றேன். தேவன் எங்களோடு கூட இருக்கின்றார், தேவன் எங்களுக்குள்ளே இருக்கின்றார், கிறிஸ்துவனுடைய சிந்தை எங்களுக்குள்ளே காணப்படுகின்றது. அதனாலே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் பெறப்போகின்றார். அவர் வெகு சீக்கிரம் பெறப்போகின்றார். தேவனுடைய பிள்ளைகள் எத்தனை பேர் ரெடியோ, இவ்வளவு பேர் ரெடியோ இல்லையோ தெரியாது, ஆனால் பூமி ரெடியாகி கொண்டிருக்கின்றது, இஸ்ரேல் ரெடியாகி கொண்டிருக்கின்றது, இஸ்ரேல் மலைகள் ரெடியாகி கொண்டிருக்கின்றது, அந்த கிறிஸ்து ரெடியாகி கொண்டிருக்கின்றார், ஈரான் ரெடியாகி கொண்டிருக்கின்றது, ரஷ்யா ரெடியாகி கொண்டிருக்கின்றது இஸ்ரேலுக்கு விரோதமாய் போகின்றதற்கு. எசேக்கியேல் 38 நாங்கள் வாசிப்போமானால் ரஷ்யாவை சொல்லுகிறார், நீ கடைசி நாட்களில் எனக்கு விரோதமாய் வருவாய் என்று சொல்லி. பண்டிகை ரஷ்யா நிறைய ஜனங்களை கூட்டி சேர்த்து அவர்கள் தானே தலைவனாய் தாக்கி காரியத்தை மறைமுகமாய் செய்து கொண்டிருக்கின்றார். அவர் திடீரென்று அந்த யுத்தத்துக்கு வலிக்கிற போது நாங்கள் சிலர் அறிவோம், சிலர் அறியாமல் இருக்கிறார்கள். அதனாலே தான் நான் என்னோட தெரியாது, என்னுடைய இருதயத்திலே தேவன் என்னோடு பேசுகிற காரியங்கள் அவர்களோடு இடைப்பட்டதை நான் இந்த இடத்திலே சொல்கிறேன். ஏன் நான் இதை சொல்கிறேன் என்றால், இதை செய்யும்போது இந்த கிருபையை, இந்த பாக்கியத்தை தேவன் தந்திருக்கிறார். அதாவது பாவம் மன்னிப்பை இலவசமாய் தந்து, பரிசுத்த ஆவியானவரை இலவசமாய் தந்து, அவருடைய பலத்தை தந்து, ஜீவனை தந்து, ஒளியை தந்து, வெளிச்சத்தை தந்து, விடுதலையை தந்து, அவருடைய வார்த்தையை தந்து அவர் எங்களுக்கு கையை கொடுத்து வச்சிருக்கின்றார். அதை கொடுத்ததை இழந்து விடவும் காத்து விடவும் காத்துக்கொள்ள உங்களால் முடியும். உலகம் அழிகின்ற உலக ஆசைகளை நிமித்தமும் பெருமைகள் காரியங்களின் நிமித்தம் நாங்கள் இதை தேவன் எங்களுக்கு தந்ததை தெரிந்து கொண்டதை நாங்கள் இழந்து விடப் போகின்றோமா? அல்லது தேவன் தெரிந்து கொண்டபடி, தேவன் அழைத்த அழைப்பிற்கேற்றபடி நாங்கள் உலக ஆசைகள், சொட்டு சிற்றின்பம், மயக்கங்கள், பெருமைகள் இவைகளையெல்லாம் தள்ளி தெய்வமோடு கூட நாங்கள் நடந்து அவரிடத்திலே செல்ல நாங்கள் வாட்சியமாக இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே ஒரு கனம் மகிமை இல்லைங்க, ஒரு காலில் கனம் மகிமை இல்லை. அது யாருக்கு என்று சொன்னால், உலகத்திலே இருந்து உலகத்தின் கண்ணாலே பார்க்கின்றவர்களுக்கு, தேவனுடைய பார்வைக்கு எல்லாமே அழிந்து போகிறது தான். இந்த சரீரம் கூட அழிந்து போகிறது தான். அப்பொழுது எனக்கு தேவனுடைய பார்வை சிந்தை என் கண்களிலே புறப்படுவோம். அப்பொழுது நான் என் திறமைகளை நிறைவேற்றுவேன். ஆனால் அதில் ஆசைப்பட்டு காரியங்களிலே போக மாட்டேன். திறமைகளை நிறைவேற்றும்படி போவது தப்பில்லை. ஆசைப்பட்டு நான் உழைத்து அதை செய்வது கூட தப்பில்லை. இன்னொருத்தரிடத்திலே இருந்து எடுத்து, அல்லது இன்னொருத்தரிடத்திலே தங்கி, அல்லது இன்னொருவரை ஏமாற்றி நான் செய்யும் போது தவறாய் போய்விடுகின்றது. அதனாலே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீங்கள் பிதாவையும் யோவான் 10:3 பிதாவையும் குமாரனையும் அறிவதை நித்திய ஜீவன் என்றால் அவர்களுடைய சிந்தை, அவருடைய நினைவு,
பார்த்து வாழக்கூடிய நாட்களுக்கு நாங்கள் நிற்கின்றோம். நான் உங்களுக்கு சொன்னேன், பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கின்றவனே பரலோக பட்சத்துக்களே பிரவேசிப்பானே அல்லாமல் ஒருவர் அதற்குள்ளே பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி எப்ப இந்த காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார் என்றால் 6வது அதிகாரம் 5வது 6வது அதிகாரம் மலைக்கு சொல்லுவோம். அதை முடித்து அவர் வருகின்ற நேரங்களிலே சொல்லுகிறார். 7வது அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கலாம். 7வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகின்றது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவர்கள் அதில் பிரவேசிப்பதில்லை. இவைகளையெல்லாம் சொல்லக்கு முன்பு ஆண்டவர் ஒரு உவமைகளை சொல்லிக் கொண்டு வருவார். பாருங்க, இந்த வசனங்கள் நான் சொன்ன முதல் சொன்ன வசனமாக இருக்கட்டும், இந்த வசனமாக இருக்கட்டும், பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அதுக்கு முதல் ஒரு உவமையை சொல்லிக் கொண்டு வருவார். அந்த உவமையை இல்ல அதுக்கு கடைசி சொல்ற வசனத்துக்கான ஒரு விளக்கம் இருக்கும். ஏனென்றால் நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ, நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதற்கு ஏற்றபடிதான் காணப்படும் என்று சொல்லி, நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனியை கொடுக்காது. நல்ல மரம் எல்லாம் பிரயோஜனம் உள்ளது, கெட்ட மரம் எல்லாம் வெட்டு அக்கினியிலே போடப்படும் என்று சொல்லி அவர் பாருங்க 19ஆம் வசனம் சொல்லுகிறார், நல்ல கனி கூடாத மரம் எல்லாம் வெட்டு அக்கினியிலே போடப்படும், ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி இந்த ஜாயின் பண்ணி பார்த்தா நீங்கள் பார்க்கின்ற கனி பரலோகத்திலே இருக்கின்ற பிதாவின் சித்தத்துக்கு ஏற்ற கனியாய் அந்த கனி காணப்பட்டால் அது பரலோகத்தில் இருந்து உண்டான கனி. பரலோகத்திலே இருந்து, அதாவது கிறிஸ்துவை நீங்க கண்டீர்கள், கிறிஸ்துவுக்குள்ளே இருந்த கனி. அப்போஸ்தலர்களை நாங்கள் பார்ப்போம், அப்போஸ்தலர்களுக்குள்ளே இருந்த கனி, அந்த கனி உங்களிடத்திலே காணப்படுமானால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. அல்லது நீங்கள் பார்க்கின்ற போது கனிகளை காணுங்க. கனி இல்லாட்டி நீங்க அந்த மரத்தினாலே ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி, ஒரு மரம் இருந்தும் அந்த மரத்திலே கனி இருந்தும் அந்த கனி புசிக்கத்தக்க பிரயோஜனமற்ற கனியாக இருந்தால் அந்த கனியினால பிரயோஜனம் இல்லை, மரத்தினால பிரயோஜனம் இல்லை. அதை நான் ஆண்டவர் சொல்லுகிறேன், நீ என்னுடைய பிள்ளையா இருந்தாலும், நீ என்னுடைய பிள்ளை என்று சொல்லிட்டு இருந்தாலும், நீ என்னுடைய குமாரன் என்று சொல்லிட்டு இருந்தாலும், உனக்குள்ளே நான் விரும்பத்தக்க கனி அல்லது என்னுடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனம் உள்ள கனி அல்லது என்னுடைய பிள்ளைகளுக்கு தேவையான கனி அந்த மரத்திலே காணப்படாதவிட்டால் அந்த மரம் வெட்டுக்காக்கிலே போடப்படும். எவ்வளவு பெரிய ராஜ்யமாய் அந்த மரம் வளர்ந்தாலும், எவ்வளவு பெரிய ஆலமரம் மேலே வளர்ந்தாலும், அந்த ஆலமரத்திலே இருக்கின்ற பழத்தினாலே கடுத்த பறவைகளுக்கு பிரயோஜனம், ஆனால் மனுஷனுக்கு பிரயோஜனம் இல்லை. அது நான் சொல்லுவேன். அதே போலதான் ஒரு பெரிய மரமாய் நான் வளர்ந்திருந்தாலும், தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளையாய் நான் காணப்பட்டு, தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளுக்கு அதனாலே பலன் இல்லாமல் போனால், அல்லது தேவனுடைய ராஜ்யத்துக்கு அந்த கனியினாலே பலன் அல்லாது போகுமானால் அந்த மரம் விட்டுட்டு அக்கினியிலே போடப்படும். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அதற்கு உண்மையாய்த்தான் அத்தி மரத்தை பார்த்தபோது அத்தி மரத்தை பார்த்து ஆண்டவர் சபிக்கின்றார். ஏனென்றால் அத்தி மரம் இதை கனி காணப்பட வேண்டும். நீ கனி இல்லாத மரம், நீ ஏன் இந்த இடத்திலே இருக்கிறார், பிரயோஜனம் இல்லை. அதை சபித்து ஆண்டவர் அந்த ஊர்களை அவர்களுக்கு விளங்கப்படுத்தினார். அந்த மரத்தை சபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏனென்றால் அது ஓரடி பட்டு போய் தான் இருக்கு. அது ஓரடி, அதுல கனி இல்லை, அது ஆண்டவர் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் ஆண்டவர் ஏன் அதை செய்கிறார் என்றால் அதில் உண்மையை தான் ஆண்டவர் மத்திய 13வது அதிகாரத்திலே கொண்டு வருகிறார். கனி கொடாத மரம், நல்ல கனி கொடாத மரம். யோவான் 15 சொல்லுகிறார், என்னை நிலைத்திராவிடா நீ நல்ல கனிகளை கொடுக்க மாட்டீங்க என்று சொல்லி ஆண்டவர் எங்களை பார்க்கின்றார். ஆண்டவர் எங்களை பார்க்கின்றார். எங்களுடைய இருதயமானது இன்னொருவருக்கு நன்மை செய்வதற்கு எங்களிடத்தில் ஏதுவாய் இல்லாமல் போனாலும் ஆனால் ஒருவனுக்கு தீமை செய்யாதிருக்க தான் தேவன். ஏனென்றால் தேவன் தீங்கு செய்கின்றவர் அல்ல,
தீங்குக்கு மனஸ்தாபப்படுகின்றவர். ஏன் என்று சொன்னால், இவைகள் எல்லாம் ஏன் ஆண்டவர் போதிக்கின்றார் என்று சொன்னால், நான் இந்த நேரத்தில் எனக்கு ஞாபகம் வரும்படி நான் சொல்லுகின்றேன். ஜீவ விருட்சம் வைக்கப்பட்டிருந்தது. ஏதேனிலே ஆதாம் தேவனோடு உலாவிக் கொண்டிருந்தார். ஏவாள் அங்கே இருந்தார். ஆதாமும் ஏவாளும் கிறிஸ்துவும் தேவனும் அங்கே இருந்தார்கள். பிசாசாகிய வலுசத்தம் வெளியிலே இருந்து உள்ளுக்கு வருகின்றார். அவன் வந்து விதைக்கின்றான். என்னத்தை விதைக்கின்றான் என்றால், கண்களுக்கு இருதயத்துக்கும் அங்கு தேவனை விட்டு தூரப்படுத்தும்படி. அப்ப நாங்கள் அங்கு தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் அங்கு நடக்கிறது. அதனாலே ஆதாம் அங்கு விருதலே செய்யல. நீங்க பைபிள் வரைக்கும் அவர் சொன்னா ஆதாம் விருதலுக்கு உட்படல. ஆனால் அவன் அதற்கு துணையாய் நிமித்தம் ஆதாமை தேவன் விட்டு போகிறார், வெளியே அனுப்புகின்றார். அதே போலதான் தேவனுடைய ராஜ்யம். தேவன் இது கிறிஸ்து வந்து பூமிக்கு பிரசங்கிக்கல முடிவெடுத்த காரியம் அல்ல. உலக தோற்றத்துக்கு முதல் அடிக்கப்பட்டு ஆட்டக்குட்டியானவர் இயேசு கிறிஸ்து. பாவம் பெருகின பின்பு இயேசு கிறிஸ்து அடிக்கப்படல. உலக தோற்றத்துக்கு முன்பே அங்கு தேவன் கிறிஸ்துவை ஆயத்தப்படி இருந்தார். எங்களை தாயின் கருவிழாவுக்கு முன்பே அவர் எங்களை அறிந்திருந்தார். சகலம் அறிந்த தேவன் அவருக்கு முன்பாக நாங்கள் இதை மறைத்து விட முடியாது. தாவீது ஏன் கர்த்தருக்கு பிரியமானவர் தாவீது சொன்ன ஆண்டவர் சொன்னார் தெரியுமா? தாவீது அவருடைய கையிலே அதிகாரம் இருந்தது. சவுல் கொலை செய்யத்தக்கதான அதிகாரம் இருந்தது. ஆனாலும் தாவீது சவுலை கொலை செய்யல. நாங்கள்டா எங்களை கொலை செய்ய தேடுகிறவனை உயிரோட விட்டா எங்களை போட்டு தள்ளிடுவான்ட்டு அப்படியாவது அவனை ஏதோ ஒரு விதத்துல நாங்கள் கத்தியை கழுத்தில் வைத்துட்டு சொல்லுவோம், ஆண்டவரே இல்லைன்றால் என் கழுத்து போயிருக்குமாப்பா, என் கழுத்து போகாதபடி நான் அவன் கழுத்தை எடுத்தேன் என்று சொல்லி. ஆனால் தாவீது தன் கழுத்தை தேவன் பாதுகாப்பார் என்று தெரிந்து தேவனால் தெரிந்து கொண்டு ஒரு மனுஷனுக்கு நான் துரோகம் சிலைக்க மாட்டேன் என்று அவன் தன்னை அழிக்க வந்தவனை கூட தாவீதை தேவன் நேசித்தது பெரிய விஷயம். அது உண்டு. மற்றது எப்போ அவன் அறியாமல் தன் இச்சையினால் எடுக்கப்பட்டு ஒரு பாவம் செய்தானோ அதற்கு பிறகு வந்து அவனுக்கு அது சொல்லப்பட்ட பின்பு, தீர்க்கதரிசனத்தினாலே சொல்லப்பட்ட பின்பு, அதுக்கு பிறகு அவன் பாவம் செய்யவும் இல்லை, செய்ய அவன் நினைக்கவும் இல்லை. அதே போலதான் நாங்கள் தேவனால் பிறந்த பின்பு, தேவனுடைய வார்த்தையாகிய கிறிஸ்து எங்களுக்குள்ளே வந்த பின்பு, எங்களுக்கு வார்த்தை கொடுக்கப்பட்ட பின்பு, தாவீது சொன்னாங்க, உங்களுடைய இரத்தத்தினாலே என்னை கழுவி, உங்களுடைய ஆவியினாலே என்னை நிரப்பி, உங்களுடைய வார்த்தையினால் உங்களுடைய பிரமாணங்களை எனக்குள்ளே வைத்து, அப்பொழுது நான் அவைகளில் நடப்பேன், அப்பொழுது நான் உத்தமனாய் இருப்பேன். நாங்கள் தேவனுக்கு முன்பாக தேவனிடத்தில் கேட்க வேண்டிய விஷயம், ஆண்டவரை எனக்கு வீடு தாங்க, காணி தாங்க, வேலை தாங்க, பிள்ளை தாங்க, பணம் தாங்க, விருப்பம் மூலம் தாங்க இல்லை. ஆண்டவரே உங்களுடைய இயேசுவினாலே என்னை கழுவும், உங்களுடைய பரிசுத்தாவியை எனக்கு நிலைவரப்படுத்தும், உங்களுடைய வார்த்தைகளை எனக்குள்ளே வையும். அந்த வார்த்தைகளின்படி நான் நடந்து உமக்கு முன்பாக குற்றம் மற்றவர்கள் இருக்கும்படி நீங்க என்னை நடத்துகின்ற நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய ஜெபத்திலே நாங்கள் கேட்க வேண்டும். கேட்போமானால் தேவன் எங்களுடைய இருதயத்தை காண்கின்றவராயிருந்தார். ஏன் நான் இவைகளை சொல்லுகிறேன் என்றால், எங்களுடைய ஜெபம் காரியம் எதிலே நாங்கள் ஆசைப்படுகிறோமோ என்பதை பொறுத்து இருக்கும். அப்போ எங்களுடைய ஆசை இவைகளிலே காணப்படும் போது தேவன் எங்களுக்கு கிரியை செய்ய வல்லமையுள்ளவராயிருக்கிறார். நாம் கடைசியாய் வெளிப்படுத்தல் 22வது அதிகாரத்திலே உள்ள ஒரு வாசல்ல 14வது வசனத்தை நான் வாசித்து முடிக்க விரும்புகின்றேன். ஜீவ விருத்தத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் வாசல் வழியாய் நகரத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கும், வாசல் என்பது இயேசு கிறிஸ்து. அவர் சொன்னார், நானே வாசல் சொல்லி அந்த இயேசு கிறிஸ்து கூறாய்
அந்த வழியாய் நகரம் என்கின்றது பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். 15வது வசனம், நாய்களுக்கும் சூனியக்காரருக்கும் விபச்சாரருக்கும் கொலைபாதகருக்கும் விக்கிராராதனைக்காரருக்கும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாய் அறிவிக்கும்படி இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் மேலும் சந்ததியின் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கின்றேன் என்று சொல்கின்றார். சபைகளுக்கு எழுதுகிறேன் என்று சொல்லி அதை கொண்டு முடிக்கின்றார். ஏனென்றால் முன்பு நாங்கள் வாசிப்போம் 11, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், இதோ நான் சீக்கிரமாய் வருகின்றேன். அவர்களுடைய கிருபைக்கு தக்கவர அவர்களை கொண்டு வருகின்றது. இந்த பூமியில இயேசு கிறிஸ்துவுக்கு ஈக்குவலாய் ஒருவர் பரிசுத்தர் அல்ல. ஆனால் பாவம் இல்லாதபடி, பாவம் செய்யாதபடி, எங்களுக்குள்ளே பாவத்தின் வேரை, அதாவது பாவம் உயர்ந்திருந்த அந்த பாவத்தை மறைக்கப்பட்டின அழித்து ஒழித்த அந்த இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவருடைய துணையோடு பாவத்தை ஜெயித்து, மரணத்தை ஜெயித்து, மீண்டும் பாவத்துக்கு உயிர் கொடுக்காமல் கிறிஸ்துவினுடைய ஜீவனுக்குள்ளே வாழ தேவன் கொடுக்க போதுமானவராக இருக்கின்றார். அதை விரும்புகிறவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள், அதை விரும்பாதவர்கள் அதை பெற்றுக்கொள்ளாமல் போய்விடுகிறார்கள். அதை விரும்புங்க, தேவனிடத்திலே கேளுங்க, பிதாவே எனக்குள்ளே பாவம் ஏற்பட்டிருந்தது, இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே வந்தபோது பாவம் செத்து விட்டது, அந்த செத்த பாவமானது மீண்டும் உயிர் பெறாதபடி உங்களுடைய ஜீவன் எப்பொழுதும் எனக்குள்ளே வேலை செய்யட்டும். நான் மரணத்தை ஜெயித்து, பாவத்தை ஜெயித்து, பிசாசை ஜெயித்து, அவனுடைய சோதனைகளை ஜெயித்து, நான் உமக்கு முன்பாக குற்றமற்றவனாய் சாட்சியாய் நிற்க எனக்கு கிருபை தாங்க என்று சொல்லி தேவனிடத்தில் கேளுங்க. தேவன் கொடுக்க போதுமானவராய் இருக்கின்றார். நான் இதோடு கூட முடிக்க விரும்புகின்றேன். ஏனென்றால் தேவன் நாம் தேவனுடைய கற்பனைகளை விருப்பத்தின்படி செய்ய விரும்பாமல் நமக்கு பிரியமானவர்கள் எல்லாம் செய்துவிட்டு கிருபையை சார்ந்து இருக்கின்றோம் என்று சொல்லிவிட்டதில் எப்படி என்றால், அப்படி நான் நிறைய காரியங்களை நான் பார்க்கின்றேன். நான் அன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு 11-14 வருஷங்களிலே எத்தனையோ போதனைகள், எத்தனையோ சபைகள், எத்தனையோ காரியங்களை நான் பார்த்து வருகின்றேன். ஆனால் நான் எனக்கு தேவன் தந்ததின்படி நான் உங்களுக்கு சொல்லத்தக்கது, கிறிஸ்து பாவத்தை விட்டு விலக்கி இருப்பதற்கான காவல். பாவம் உங்களுக்கு வராமல், பாவம் செய்துவிட்டு நான் நீதிமான் என்று சொல்லுவதற்கு இயேசு கிறிஸ்து பாவம் செய்வதற்கு கொடுக்கப்பட்ட லைசன்ஸ் அல்ல, பாவத்தை மூடுவதற்கு, பாவம் எனக்குள்ளே வேலை செய்யாமல் என்னை பாதுகாப்பதற்கு கொடுத்த கிருபை. அதனாலே தான் நான் சொல்லுகின்றேன். நான் இதை முடிக்கும் போது எப்படி எழுதி வைத்திருக்கிறேன் என்றால், தேவனுடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்களே பாக்கியவான்கள். கற்பனை என்பது தேவனுடைய விருப்பம். அதே நாங்கள் தேவனுடைய கற்பனையின்படி விருப்பத்தின்படி செய்ய விரும்பாமல் நம்முடைய கற்பனையின்படி நமக்கு பிரியமானபடி எல்லாம் செய்துவிட்டு இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையை சார்ந்திருக்கின்றோம் என்று நாங்கள் சொல்லுகின்றவர்களாய் காணப்படுவோமானால், இயேசு கிறிஸ்து நாம் பாவம் செய்வதற்கு லைசன்ஸ் என்று எடுத்துக்கொள்கின்றோம். நாங்கள் பாவத்தை செய்து கிறிஸ்துவை எங்களுக்கு லைசன்ஸாய் மற்றவர்களுக்கு காட்டிக்கொண்டு புறஜாதியர்கள் மத்தியிலே தேவனுடைய நாமம் அவமாய் பேசப்படுவதற்கு, தூஷிக்கப்படுவதற்கு நாங்கள் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு முன்பாக நிறுத்தாமல் போனாலும் பரவாயில்ல, தேவனாகிய ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாய் வாழ தேவனுக்கு கிருபை செய்வாராக. நாங்கள் ஜெபத்தை முடிப்போம். பிதாவே, இந்த வேலையை உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் ரோமர்களை நாங்கள் வாசிக்கின்றோம். பாவம் உங்களுக்குள்ளே மேம்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர்களுக்குள்ளே வந்தபோது அந்த பாவமானது செத்து போனதில்லை. அந்த பாவத்தின் பேர், மரணத்தின் பேர் எல்லாம் மரித்து போய்விட்டது. இயேசு கிறிஸ்து அதை
மறிக்க பண்ணிவிட்டார். அந்த மரணத்தின் வேர்கள் எல்லாம் பட்டு போனது அப்படியாய் காணப்படட்டும் ஆண்டவரே. மீண்டும் அதற்கு உயிர் நாம் கொடுக்காதபடி, அதற்கு நாங்கள் கொடுக்காதபடி தேவரே எங்களை உங்களுடைய ஆவியினாலே பாதுகாத்து நிரப்பி நடத்துங்க. எனக்கு மாம்சத்தின் சிந்தை உண்டாயினாங்க, ஆவியின் சிந்தை உண்டாயிருந்து ஆவியின் பிரமாணங்களுக்குள்ளே நான் காணப்பட்டு ஆவிக்குரியபடி வாழ்ந்து மாம்சத்தின்படி வாழ்ந்து மாம்சத்தின் கிரியைகளின்படி பாவம் செய்யாமல் ஆவியின் கிரியைப்படி வாழ்ந்து ஆவிக்குள்ளே நான் வாழ்ந்து பாவம் செய்யாதபடி மரணத்துக்கு மீண்டும் ஈடுபடாதபடி தேவரே நீங்க என்னை நடத்துங்க. ஒவ்வொருத்தருடைய பிள்ளைகளை நடத்துங்க. அவர்களுடைய ஜெபத்திலே காணப்படட்டும். தேவன் தாமே கிருபை செய்வாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.